வணக்கம். தமிழ் எஃப்எம்மின் இந்திய செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன். மேற்கு வங்க முன்னாள் முதல்வர் புத்ததேவ் பட்டாச்சாரியா உடல்நலக் குறைவால் இன்று ஆகஸ்ட் காலமானார். அவருக்கு வயது 80. மூத்த இடதுசாரி தலைவரும் மேற்கு வங்க முன்னாள் முதல்வருமான புத்ததேவ் பட்டாச்சாரியா கடந்த சில காலமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தார். சுவாச கோளாறு காரணமாக அடிக்கடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். கடந்த ஆண்டு அவருக்கு நிமோனியா பாதிப்பு ஏற்படுத்தி அடுத்து உயிர்காக்கும் மருத்துவ கருவிகள் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த சிகிச்சை உடல்நலம் தேறி மீண்டும் வந்துள்ளார். தொடர்ந்து அவரது உடல்நலம் சீராக இருப்பதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் இன்று காலை தெற்கு கல்கத்தாவில் உள்ள தனது இல்லத்தில் காலமானார். இதனையடுத்து அவருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் புத்ததேவ் பட்டாச்சாரியாவுக்கு மீரா என்ற மனைவியும் சுதேஷன் என்ற மகனும் உள்ளனர். மத்திய அரசிடம் 2024 ஜூலை மாதம் வரை வந்த பொதுமக்களின் 14.41 லட்சம் புகார்களில் 13.75 லட்சம் புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. இந்த தகவலை பிரதமர் அலுவலகத்துறையின் இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் மக்களவையில் வெளியிட்டுள்ளார். ஒவ்வொரு நாளும் மத்திய அரசுக்கு பல்வேறு வகையான புகார்கள் நாடு முழுவதிலும் இருந்து அனுப்பப்படுகின்றது. இதன் மீதான ஒரு கேள்வி புதன்கிழமை நாடாளுமன்ற மக்களவையில் எழப்பட்டது. இதற்கு மத்திய பிரதமர் அலுவலகத்துறையின் இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் பதிலளித்துள்ளார். விலைவாசி உயர்வை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வெங்காயம் மற்றும் இதர காய்கறிகளின் விலை உயர்வுக்கு எதிராக பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் வெங்காய மாலை அணிந்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விலைவாசி உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் காய்கறிகளின் விலை குறைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோஷமிட்டுள்ளனர். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற நிலையில் வக்ஃப் சட்டத்தில் திருத்தம் செய்யும் முக்கிய மசோதா இன்று தாக்கல் செய்யப்படலாம் என்றும் தகவல் தெரிவிக்கின்றன. நிலச்சரிவால் ஒரு குலைந்த முண்டக்கை முகவரிகளுக்கு வந்த கடிதங்களை எடுத்துக்கொண்டு உரியவர்களிடம் ஒப்படைக்க அஞ்சல்காரர் அலைமோதி வருவதாகவும் ஒரு நாள் முழுவதும் 2 முகவரிகளுக்கு வந்த கடிதத்தில் உள்ள நபர்களை தேடியதாகவும் இறுதியில் ஒருவரை கண்டுபிடித்து விட்டதாகவும் அஞ்சல்காரர் PD வேலாயுதம் தெரிவித்துள்ளார். நிலச்சரிவில் முண்டக்கை தபால் நிலையம் மண்ணுக்குள் புதைந்த நிலையில் தற்காலிக தபால் நிலையம் ஜோரல்மலையில் புதன்கிழமை அமைக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பங்களாதேசத்தை மீண்டும் கட்டியெழுப்ப அன்பும் அமைதியுமே தேவை என்று சிறையிலிருந்து விடுதலையாகியுள்ள பங்களாதேச தேசிய கட்சி தலைவர் கலிதா ஜியா தெரிவித்துள்ளார். அதன்படி நாம் இந்த நாட்டை வளமான நாடாக சீர்திருத்த வேண்டும் என்றும் இளைஞர்கள் தாம் தமது எதிர்காலம் அவர்களின் கனவை நிறைவேற்ற ஜனநாயக முறையில் பங்களாதேசத்தை புதிதாக கட்டமைக்க வேண்டும். இளைஞர்களின் கரங்களை வலுப்படுத்துமாறு அனைவரையும் கேட்டுக் கொள்கிறேன். அத்துடன் அழிவு, கோபம், பழிவாங்கலுக்கு பதிலாக நம் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப நமக்கு தேவை அன்பும் அமைதியும் என அவர் தெரிவித்துள்ளார். வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்கள் மீதான வட்டி விகிதத்தில் எவ்வித மாற்றத்தை இந்திய ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளவில்லை. தொடர்ந்து 9வது முறையாக வட்டி விகிதம் மாற்றமில்லாமல் 6.50% தொடர்கிறது என இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் வீடு, வாகனங்களுக்கான கடன்கள் மீதான வட்டி உயர வாய்ப்பில்லை. அதே நேரத்தில் வங்கிகளின் நிரந்தர வைப்புக்கு வழங்கப்படும் வட்டியும் அதிகரிக்கப்படாது. நடப்பு நிதியாண்டிற்கான 3வது இருமாத நாணய கொள்கையை அறிவித்த ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் ரெப்ரோ விகிதத்தை 6.5% மாற்ற நாணய கொள்கை குழு முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மக்களவையில் நிதி மசோதா 2024 புதன்கிழமை நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக நிலம் உள்ளிட்ட ஆசியா சொத்துக்கள் விற்பனை மூலம் கிடைக்கும் நீண்டகால மூலதன ஆதாய வரியில் தளர்வு அளிக்கும் அறிவிப்பையும் மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ளார். கடந்த ஜூலை 2023 தேதி தாக்கல் செய்யப்பட்ட மத்திய நிதிநிலை அறிக்கையின் 2001 தொடக்கம் 2002 ஆண்டு நிதியாண்டுக்கு பிறகு வாங்கிய அனைத்து வீட்டு மனைகள், வீடுகள், கடன் பத்திரங்கள் உள்ளிட்டவற்றுக்கு நடைமுறையில் உள்ள மதிப்பீடு ஒப்பிடுதல் விலை நிர்ணய முறையை ரத்து செய்வதாக நிதியமைச்சர் அறிவித்திருந்தார். மூலதன ஆதாய வரியை 20% இருந்து 12% குறைத்து இந்த மதிப்பீட்டு
ஒப்பிடுதல் விலை நிர்ணய முறையை 2001 2002 வரைக்கும் ஆண்டு முதல் ரத்து செய்வதாக அவர் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து பணவீக்க அடிப்படையிலான மதிப்பீட்டு ஒப்பிடுதல் விலை நிர்ணய முறை சலுகை ரத்துக்கு பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்ப்பு எழுந்துள்ளது. இதனையடுத்து புதிய அறிவிப்பை மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் புதன்கிழமை வெளியிட்டிருந்தார். இத்துடன் இந்திய தமிழ் எஃப்எம்மின் இந்திய செய்திகள் நிறைவு பெறுகின்றன.